வணக்கம், வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நம்ம ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாசுதேவநல்லூர்ல இருந்து சங்கரங்கோவில் போற பாதையில தான் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல லோ பட்ஜெட்ல வீடு, பிளாட்ஸ், தோப்பு, வயல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி பார்த்தோம்னா நம்ம வாசுதேவநல்லூர்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குது. பச்சேரி நெல்காட்டு சேவல் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல தான் அமைஞ்சிருக்குது இந்த 47 ஏக்கர். இந்த 47 ஏக்கருமே நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட, போர், ஃப்ரீ இபி சர்வீஸ், கிணறு வசதியோட வந்திருக்கு. ஃபுல்லாவே உங்களுக்கு நஞ்சை நிலமா தான் வருது. நல்ல ஒரு 500 அடி முகப்போட ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட இந்த 47 அடிக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. நம்ம ரோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குளமும், ரோட்டுக்கு இந்த புறம் பாத்தீங்கன்னா வயலும் அமைஞ்சிருக்குது. நமக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. உங்களுக்கு வீடியோஸ்ல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரோடு முகப்பு இருக்குது அப்படிங்கிறது. நம்ம 47 ஏக்கருக்குள்ளேயே ஒரு 2-3 ஏக்கருக்கு லெமனும் போட்டு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோஸ்ல பார்த்தாலே தெரியும். அது போக லேபர்ஸ் தங்குற மாதிரி சின்னதா ஒரு பில்டிங்கும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாசுதேவநல்லூர் சங்கரங்கோயில் பக்கத்துல. வாசுதேவநல்லூர் சங்கரங்கோயில் பக்கத்துல வயல், நஞ்சை நிலம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட் விசிட் கொடுக்குறோம். சைட் விசிட்ல இடம் பிடிக்கிற பட்சத்துல டைரக்டா ஓனர்கிட்ட உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம். இந்த 47 ஏக்கருமே 3 பத்திரமா இருக்கு. 3 பேர் கையெழுத்து போட வேண்டியதா இருக்கு. இந்த 47 ஏக்கருக்கும் பாத்தியப்பட்ட கிணறு இந்த கிணறு. ஒரு சூப்பரான கிணறு. கிணறு ஃபுல்லாவே தண்ணி தான். நல்ல ஒரு நீர்வளம் உள்ள ஒரு ஏரியா. வாசுதேவநல்லூர் நெல்காட்டு சேவல் பக்கத்துல ஒரு சூப்பரான வயல். இந்த வயலை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க. தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த ஏரியால. உங்களுக்கு வீடியோஸ்ல முன்னாடியே காமிச்சிருப்போம் எந்த அளவுக்கு தண்ணி செழிப்பா இருக்குது அப்படிங்கிறத. ஒரு சூப்பரான ஏரியா. நம்ம இடத்துக்கு பக்கத்திலே குளம் இருக்கிறதுனால நீர்வளம் நல்லா இருக்கிறதுனால முப்போகமும் விளையக்கூடிய வயலா இருக்குது இந்த வயல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.